वेलकम टू कलास पाठशाला नमस्ते विद्यार्थियों நாம லேர்ன் பண்றது ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் ராஷ்டிரபாஷா புக்ல இருந்து கத்திய செக்ஷன்ல ப்ரோஸ் செக்ஷன்ல 4th லெசனான கர்மவீர் காமராஜோடைய சாராம்ஷ் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 55 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 55ல காமராஜோட சாராம்ஷ் ஸ்டார்ட் பண்ணலாம். கர்மவீர் காமராஜர் இருக்காரு இல்லையா, அவருடைய லைஃப் ஹிஸ்டரி தான் இந்த லெசன்ல சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். காமராஜ் கா ஜன்ம, காமராஜரோட பர்த் 15 जुलाई 1903 में 15 जुलाई 1903 तमिलनाडु के தமிழ்நாடுல விருதுநகர் ஷகர் மே ஹுவா, விருதுநகர் அப்படிங்கிற சிட்டியில பிறந்தார். जब वे 6 साल के लड़के थे, 6 வயது பையனா இருக்கும்போ தப் அப்போ உன்கே பித்தா கி, அவங்க அப்பாவுடைய மிருத்யு ஹோ கயி, மரணம் ஆயிடுச்சு. தோ பாலக் காமராஜ் கோ, அப்போ பாலக்னா என்ன, பாய், ஒரு பாயா இருந்த காமராஜருக்கு ஸ்கூல் கி சிக்ஷா சோடுக்கர், ஸ்கூல் எஜுகேஷனை விட்டுட்டு கர் சம்பால்னா படா, வீட்டை பார்த்துக்கணும். உனகே அப்பனே மாமா கி துக்கான் பர், அவர் அவங்களுடைய மாமாவோட ஷாப்ல சேல்ஸ்மேன், விக்ரேதா, விக்ரேத்தான்னா சேல்ஸ்மேன், சேல்ஸ்மேன் வேலை, காம் காம் கர்ணாபடா, அந்த வேலை செய்ய வேண்டியதாயிட்டு. உஸ் சமயம், அந்த நேரத்துல ஆசாதி கா தேஷ்வியாபிய ஆந்தோலன், ஆசாதி கா சுதந்திர போராட்டம் இருக்கு இல்லையா, தேஷ்வியாபி ஆந்தோலன், நாடு முழுவதும் பரவி இருந்த அந்த போராட்டங்கள் ஜோர் பர்த்தா, ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. तो காமராஜ் अपना कामकाज छोड़कर, காமராஜர் தன்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு, அதாவது ஒரு சேல்ஸ்மேன் வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாரு வீட்டை மேனேஜ் பண்றதுக்காக. தேஷ்வியாபி ஆந்தோலன் மே, நாடு முழுவதும் பரவி இருந்த அந்த போராட்டங்கள்ல ஷாமில் ஹுபேல், அவர் இணைஞ்சாரு. செகண்ட் பேராகிராஃப் பாருங்க. காமராஜ் நே, காமராஜர் தேஷ் கி சேவா கர்னே கே லியே, நாட்டுக்கு சேவை செய்யறதுக்காக அப்பனா சான்சாரிக் ஜீவன், தன்னோட உலக வாழ்க்கை, அதாவது ஃபேமிலி, குழந்தைகள், அந்த மாதிரி எல்லாம் அவரு விருப்பம் கொள்ளல. அவர் திருமணமே செஞ்சுக்கல. சான்சாரிக் ஜீவன் தியாக கர்தியா, உலக வாழ்க்கை, இந்த மாதிரி எல்லாரும் மாதிரியான ஒரு லைஃப அவரு விட்டுட்டாரு, தியாகம் பண்ணிட்டாரு. வே நிஷ்டாவான் சேவக்தே, அவர் ரொம்ப சின்சியரான ஒரு சேவக்னா தொண்டர். அப்பனே, அவரு மகாத்மா காந்திக்கே, காந்திஜியோட அசகயோக் ஆந்தோலன் மே, நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம் சொல்லுவோம் இல்லையா, அதுல எக் சாதாரண ஸ்வயம் சேவக், ஒரு வாலண்டியரா, ஒரு தொண்டரா கே ரூப் மே பாக்லியா, ஒரு தொண்டரா தான் கலந்துகிட்டாரு. எடுத்த உடனே பெரிய ஒரு பதவியில போய் அவர் இணையல. அவர் ராஷ்டிரக்கே, நாட்டோட சஃபல் நேதா ஹோவி, ஆனா ஒரு தொண்டரா இருந்து ஒரு உயர்ந்த வெற்றிகரமான ஒரு தலைவரா உருவானார். தேர்ட் பேராகிராஃப் பாருங்க. சன் 1925 में 1925 வைக்கம் में, வைக்கம் நகரத்துல அச்சுத்தோத்தார் ஆந்தோலன் में, அச்சுத்தோத்தார்னா தீண்டாமை, அன்டச்சபிலிட்டி, அந்த போராட்டங்கள்ல ஆப் அக்ரணி ரகே, இவர் அக்ரணி, முன்ன நிக்கிறாரு, இவர் தான் முதல்ல நிக்கிறாரு அந்த போராட்டங்கள்ல, முன்ன நின்னு நடத்துறது. இஸ்கே பாத், இதற்கு பிறகு காந்திக்கோ நமக் சத்தியாகிரகமே, காந்தியோடைய உப்பு சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, அதுல பாக்லேக்கர் கலந்துகிட்டு, காராவாஸ் கா தண்டபோகா, காராவாஸ்னா என்ன, ஜெயில், ஜெயில் தண்டனைய, போகான்னு அனுபவிச்சாரு. சன் 1935 में 1935 आप कांग्रेस के सचिव पद के लिए, இவர் காங்கிரஸ் கட்சியோட சச்சிவ்னா செக்ரட்டரி பதவிக்காக மனோநீத் हुए, தேர்ந்தெடுக்கப்பட்டார். மദ്രാஸ் விதான்சபா चुनाव में, மദ്രാஸ் விதான்சபா எலெக்ஷன்ஸ்ல, சுனாவ்னா எலெக்ஷன்ல, அப்ப விருதுநகர் கஷேத்திர से, இவர் விருதுநகர்ல இருந்து சுனேகையே தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. सन 1940 में 1940 आप तमिलनाडु कांग्रेस के अध्यक्ष बने, இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட அத்தியக்ஷனா தலைவரா ஆனாரு. சன் 1954 में 1954 காமராஜ் முக்கியமந்திரி பனே, இவர் சிஎம் ஆனாரு, சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. அப் முக்கியமந்திரி கே பத் பர், இவர் முக்கியமந்திரி பதவியில தீர்க்க கால் ரகே, மிக நீண்ட காலம் இருந்தாரு. अपने सेवा काल में
தன்னோட அந்த சர்வீஸ் டைம்ல சிஎம்மா இருந்தார் இல்லையா? அவர் அந்த காலத்துல காமராஜர் என்ன பண்ணாருன்னா, தமிழ்நாடு கி உன்னதி கே லியே உன்னதின்னா டெவலப்மெண்ட். தமிழ்நாட்டோட முன்னேற்றத்துக்காக அநேக யோஜனாயே பனாயி நெறைய பிளான்ஸ் பண்ணாரு. अपने गाँवों के लिए இவர் கிராமங்களுக்கு பிஜ்லி கி சுவிதா கராயி. கரண்ட்டுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணாரு. கை நயே நயே நிறைய புதிய குட்டீர் உத்தியோகம், குடிசை தொழில்கள், தத்தா அண்ட் படே கல்காரோ கார்கானோ கி பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் ஸ்தாபனா கராயி. எல்லாத்தையும் தொடங்கி வச்சாரு, உருவாக்குனாரு. தமிழ்நாடு முழுவதும் கேத்தி பாரி கி விவசாயம் இருக்கு இல்லையா? விருத்தி கேலியே விருத்தின்னா முன்னேற்றம். விவசாயம் முன்னேறணுன்றதுக்காக கை பாந்து பன்வாயி. பாந்துனா டேம். நிறைய டேம் எல்லாம் உருவாக்குனாரு. அவரு ஹை ஸ்கூல் வரையில நிஷுல்க நிஷுல்கன்னா கட்டணம் இல்லாம, ஃபீஸ் இல்லாம சிக்ஷா தேனேகி கல்வியை வழங்குறதுக்கான வியவஸ்தா கி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சாரு. பாதுமே அதற்கு பிறகு காங்கிரஸ் மகாசபா கே காங்கிரஸ் கட்சியில அத்தியக்ஷ பி ரஹே தலைவரா இருந்தாரு. கடைசி பேராகிராஃப் பாருங்க. காமராஜ் இந்தியாவோட 80% 80% கிராமீண் ஜனதா கா கிராம மக்கள் 80% கிராம மக்கள் இருக்காங்களே அவங்கள ரெப்ரசன்ட் பண்றாரு, அவங்களோட பிரதிநிதியா இருந்தாரு அப்படிங்கிறாங்க. ஜனதா கா பிரதிநிதித்துவ கர்த்தே தே, அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி இருந்தார் அவரு. ஆப்கா ஜீவன் இவரோட வாழ்க்கை நயி பீடி கேலியே புது ஜெனரேஷனுக்கு வர்ற யங் ஜெனரேஷனுக்கு ஆதர்ஷகை ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாங்க. இந்த காமராஜ் ரொம்ப சிம்பிளானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். 3rd லெசனான தக்ஷிண ஆப்பிரிக்கா மே காந்திஜி லெசனுடைய சாராंश டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். லிங்க் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். தன்யவாத் आपकी अध्यापिका कला. மறக்காம எல்லாரும் கலாஸ் பாட்சாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.